அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இது அடிப்படை நம்பிக்கைகள். ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களில் சைத்தானின் நோக்கம், அதாவது சைத்தானை பற்றி இதற்கு முந்தைய ஒரு காணொளி 16வது பாகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து தொடர்ச்சியை மேலதிகமான விளக்கங்களை இதில் பார்க்க இருக்கிறோம். இறைவனுடைய படைப்பில் சைத்தான் என்ற ஒரு படைப்பு, இப்லீஸ் என்று சொல்வார்கள். அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த சைத்தான் உன்னுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த காணொளியில் பாகம் 17 பார்க்க இருக்கிறோம். வழி கெடுப்பது தான் சைத்தானின் நோக்கம். யார? மனிதனை வழி கெடுப்பது தான் அந்த சைத்தானுடைய நோக்கம். மனித இனத்தை இறை வழியான நேர்வழியை விட்டும், எந்த வழியை இறைவன் நமக்கு காட்டினானோ அந்த நேர்வழியை விட்டும் வழிகெடுத்து அவர்களை நிரந்தர நரகத்துக்கு உரியவர்களாக ஆக்குவது தான் சைத்தானுடைய லட்சியம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது வானவர்களையும் அவர்களுடன் இருந்த இப்லீஸையும் ஆதமுக்கு பணியும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். வானவர்கள் இந்த இறை கட்டளைக்கு அடிபணிந்து ஆதமுக்கு பணிந்தார்கள். ஆனால் இந்த சைத்தானோ அகந்தை கொண்டு பெருமை அடித்தான், அவருக்கு பணிய மறுத்துவிட்டான். அப்போது அவனை அல்லாஹ் அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டான். இது திருமறை குர்ஆனில் அவனுடைய துவக்கத்தின் வரலாறு. யாரு? சைத்தானுடைய துவக்கம். அப்போது சைத்தான் அல்லாஹ்விடம் சில வேண்டுதல்களை முன்வைக்கிறான். என்ன வேண்டுதல், கோரிக்கை? சிறிது காலம் அவகாசம் கோரினான். அல்லாஹ்கிட்ட எனக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் கொடு, மேலும் மனிதர்களில் அதிகமானோரை நான் வழிகெடுத்து காட்டுறேன் என்றும் அல்லாஹ்விடம் கூறினான். இந்த நிகழ்வை தான் திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. எப்படி? நாமே உங்களை படைத்தோம், பின்னர் உங்களை வடிவமைத்தோம், பின்னர் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு கூறினோம். இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தார்கள், அவன் பணிந்தவர்களில் ஒருவனாக இருக்கல, மறுத்துட்டான். நான் உனக்கு கட்டளையிட்ட போது, ஆதமுக்கு பணின்னு சொல்லி நான் உனக்கு கட்டளையிட்ட போது அவருக்கு பணிவதை விட்டும் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் அந்த இப்லீஸ் என்ற சைத்தானை கேட்டான். அதற்கு இப்லீஸ் என்ற அந்த சைத்தான், நான் அவரை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ களிமண்ணாய் படைத்தாய் என்று லாஜிக்கு பேசுகிறான். என்ன, நெருப்பு உயர்வா மண் உயர்ச்சியா? மண் போட்டால் கீழே போவோம், நெருப்பு உயர்ச்சா மேலே போவோம். அப்போ நான் தான் உயர்ச்சி, அவருக்கு எப்படி நான் பண்ணிய முடியும் என்று அல்லாஹ்விடத்திலே படைத்தவன்ட்டிய லாஜிக்கு பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்றாலும் வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது முட்டாளாவது வச்சுக்கோங்க, அது உங்களுடைய இதில் உள்ளது. இங்கிருந்து நீ அது அப்படி அவன் மறுத்து சொன்ன உடனே அல்லாஹ் உடனடியாக இங்கிருந்து நீ இறங்கிவிடு, இங்கே என்னிடத்தில் நீ பெருமை அடிப்பது தகாது, எனவே வெளியேறு, நீ சிறுமை அடைந்தவனாய் என்று இறைவன் கூறினான். அவர்கள் உயிர்ப்பிக்கும் படும் நாள் வரை எனக்கு நீ அவகாசம் அளிப்பாயாக என்று அவன் கேட்டான். நீ அவகாசம் அளிக்கப்பட்டவனாக ஆவாய் என்று இறைவன் கூறினான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே. ஆமாம், அதுக்குரிய அவகாசம் உனக்கு வழங்கப்பட்டாச்சு என்று அந்த அவன் கேட்ட அந்த கோரிக்கை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான். நீ என்னை வழிகெட்டவனாக ஆக்கியதால், இந்த காரணத்திற்காக நீ என்னை வழிகெடுத்துட்ட, என்னை இதாக்கிட்ட, ஆக்கியதால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன்
என்று கூறினான். யாருக்காக? எது இறைவன் நேரான வழி என்று மனித சமூகத்துக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறானோ அந்த நேர் வழியில் அதில் செல்லக்கூடியவர்களை தடுப்பதற்காக அந்த நேரான பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன். பின்னர் அவர்களின் முன்னும் பின்னும், நமக்கு முன்னாடியும் நமக்கு பின்னாலும், வலமும் இடமும், நமக்கு வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் வருவேன். அவர்களில் அதிகமானோரை நீ நன்றி செலுத்துவோராக காண மாட்டாய், காண முடியாது. அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று கூறினான். இழிவுபடுத்தவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு என்று அந்த அவகாசத்தை வழங்கி அல்லாஹ் வெளியேற்றிட்டான். மனிதர்களாகிய அவர்களிலும் ஜின்களாகிய உங்களிலும் உன்னை பின்பற்றுவோர் அனைவரையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன் என்று இறைவன் கூறினான். இவன் யாரு? ஜின்களாகிய, அதாவது மனிதர்களாகிய யாரு உன் பேச்சை கேட்டு உன் வார்த்தையை கேட்டு வழி தவறிட்டார்களோ அவர்களையும் ஜின்களாகிய உங்களிலும். சைத்தாங்கிற ஒருத்தன் இல்லை, பன்மை. மனுஷன் பெருக பெருக சைத்தானும் பெருகிட்டு வரும் வழி கெடுக்கிறதுக்கு. புரியுதா? அப்போ அவங்க யார்? அது ஜின் இனத்தை சேர்ந்தது. உங்களிலும் உன்னை பின்பற்றுவோர் அனைவரையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன் என்று இறைவன் கூறினான் என்று 7வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் 11லேருந்து 18 வரலையும் தொடர்ந்து அல்லாஹ் இதை விலைக்கு சொல்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் என் இறைவா, என்னை நீ வழிகேட்டில் விட்டதால் பூமியில் தீமைகளை அதிகமாக்கி காட்டுவேன். நீங்கள் பாருங்களேன், என்னென்ன அநியாயங்கள், எப்படியெல்லாம் என்ன இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் என்ற போர்வையில் மிருகத்தனமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களே. பச்சிலும் குழந்தைகளை விட மாட்டுறாங்க. என்ன, திருடுறது ஒரு பக்கம், கொள்ளையடிக்கிறது பக்கம், கொலை செய்கிறது ஒரு பக்கம், என்ன பெண்களை சூறையாடுவது ஒரு பக்கம், அவர்களை மானபங்கப்படுத்துவது ஒரு பக்கம், கொலை செய்வது ஒரு பக்கம். அதில் பச்சிலம் குழந்தைகளை கூட தாங்கள் வழிபடக்கூடிய கோவில்களில் கொண்டு வைத்து 10 பேர் 15 பேர் 20 பேர் 5 பேர் 10 பேர்னு நாசமாக்குகிறார்கள் என்றால் என்ன காரணம்? சைத்தான் தான் காரணம். என்னை விட நீ சிறப்பித்து இவரை பற்றி கூறுவாயாக. சொல்றான், என்னை நீ இறைவா, நீ என்னை நீ வழிகேட்டில் விட்டுவிட்டதால் பூமியில் தீமைகளை அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவேன். அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக ஒரு சிலரை தவிர, உனது அடியார்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் வழிகெடுத்து காட்டுவேன் என்று கூறினான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 15வது அத்தியாயம் 39, 40 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். மேலும் என்னை விட நீ சிறப்பித்த இவரை, அதாவது மனிதரை பற்றி கூறுவாயாக. கியாமத்து நாள் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்தால் சிலரை தவிர, இந்த மனிதர்களில் ஒரு சிலரை தவிர இவரது சந்ததிகளை வேறறுப்பேன் எனவும் கூறினான். நீ போ, அவர்களில் யாரேனும் உன்னை பின்பற்றினால் உங்கள் அனைவருக்குமே நரகம் கூலியாக கிடைக்கும். அது நிறைவான கூலி என்று இறைவன் அதுக்கு பதில் கூறுகிறான். உனது குரல் மூலம் அவர்களில் உனக்கு முடிந்தோரை வழிகெடுத்துக்கொள். உனது குதிரைப்படையும் காலாட்படையும் அவர்களுக்கு எதிராக ஏவிக்கொள். பொருள் செல்வத்திலும் மக்கள் செல்வத்திலும் அவர்களுடன் நீ கூட்டாளியாக்கிக்கொள். அவர்களுக்கு வலியுறுத்தியும் அளித்துக்கொள், அவர்களுக்கு வாக்குறுதியும் அளித்துக்கொள் என்றும் இறைவன் கூறினான். ஏமாற்றத்தை தவிர வேறு எதனையும் சைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை. எனவே நல்ல அடியார்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் இறைவன் கூறினான். அதாவது நல்ல அடியார்கள், என்னை மட்டும் வணங்கக்கூடிய நேரான வழியில் செல்லக்கூடிய நல் அடியார்கள் மீது உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, அவர்களை நீ ஒன்றும் செய்ய முடியாது என்றும் இறைவன் கூறினான். உமது இறைவன் பொறுப்பேற்க போதுமானவன் என்று 17வது அத்தியாயம் 62லேருந்து 65 வரலையும் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொறுப்பேற்பதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய மிக சிறந்த பொறுப்பாளன். எனவே நாம் அனைவரும் இந்த சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அவன் என்னென்ன வாக்குறுதிகளை அல்லாஹ்விடமிருந்து பெற்று எப்படியெல்லாம் வழி கெடுப்பான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான்.
இவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து அல்லாவிடமே அனைத்து விஷயத்துக்கும் பொறுப்பு சாற்றி, ஏனென்றால் அல்லாஹ் பொறுப்பேற்றது போதுமானவன், அவனே போதுமானவன். எனவே பொறுப்பு சாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சைத்தானுடைய இது போன்ற மாய வலைகளில் நாம் விழுந்துவிடக்கூடாது என்பதை விலாவாரியாக பல அத்தியாயங்களில் அல்லாஹ் இந்த சைத்தானை யாருங்கிறதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறான். அவைகளை சரியாக உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மக்களை வழிகெடுத்து அவர்களை நரகவாசிகளாக மாற்றுவதே சைத்தானின் லட்சியம் என்பதை மேற்கண்ட இறை வசனங்கள் அனைத்தும் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுது. அல்லாஹ் மனிதர்களை சோதிப்பதற்காக ஒவ்வொரு மனிதனுடனும் ஒரு சைத்தானையும் ஒரு வானவரையும் நியமித்திருக்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மறைவான செய்தி. சைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக அவர்களில் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுவான். அதுபோன்று வானவர்கள் மனிதர்களின் உள்ளங்களில் நல்ல எண்ணங்களை போடுவார்கள். ஒரு தீமைன்னு ஒன்று செய்யறதுக்கு மனசு துடிக்கும், உடனடியாக நமக்கு இன்னொரு பக்கம் ஐயோ இது சரியில்லையே, இது பாவமாச்சே, இது ஹராமாச்சே, இப்படி ஒரு எண்ணத்தை வானவர்கள் போடுவார்கள். சரியா? இப்படி 2 செயல்பாடுகளும் இறைவனால் நமக்கு மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் எதுன்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய அவரையும் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். தெளிவாக சைத்தான் எப்படி வருவான், என்னென்னலாம் செய்வான்னு தெரிந்த பிற்பாடும் அவைகளை இனம் காண வேண்டும், சரியாக நம்ம புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பண்ட ஆதாரங்களை உங்களுக்கு முன்வைக்கிறோம். தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இதை பற்றி மேலும் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களில் உள்ள சைத்தானின் கூட்டாளி ஒருவனும், சைத்தான்களில் உள்ள கூட்டாளி ஒருவனும், வானவர்களில் உள்ள கூட்டாளி ஒருவரும் நியாமனம் செய்யப்படாமல் உங்களில் எவரும் இல்லை என்று கூறினார்கள். ஏற்கனவே குர்ஆன் வசனம் சொன்னிச்சு, அதையே தான் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரியா? சைத்தானுடைய ஒரு கூட்டாளியாகவும் ஏன்னா வானவர்களில் ஒருவரை உங்களுக்கு கூட்டாளியாகவும் நியமிக்கப்படாமல் எந்த ஒரு மனிதனும் கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு சைத்தானும் ஒரு வானவரும் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். எதற்கு? சைத்தான் நமக்கு தீய எண்ணங்களை போட்டு நம்மளை வழிகெடுக்க முயற்சி செய்வான். வானவர்கள் நமக்கு நல்ல எண்ணத்தை கண்டு அதிலேருந்து பாதுகாக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போது தங்களுடனுமா அல்லாஹ்வின் தூதரே என்று மக்கள் நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாம், என்னிடமும் தான், ஆயினும் அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விட்டான், அவன் எனக்கு பணிந்து விட்டான், ஆகவே எனக்கு அவன் நல்லதையே கூறுவான் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவனுடைய வேஷம் நடக்காது, அதற்கு காரணம் அல்லாஹ் அதிலிருந்து பொறுப்பேற்றுக் கொண்டான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 5421வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் தங்கியிருந்த நாளில் ஒரு இரவில் என்னிடம் இருந்து புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் மீது எனக்கு ரோசம் ஏற்பட்டது. ரோசம்னா கோபம் ஏற்பட்டது. பிறகு அவர்கள் திரும்பி வந்து என் நடவடிக்கையை கண்டபோது, ஆயிஷா உனக்கு என்ன நேர்ந்தது, உனக்கு ரோசம் அதாவது கோபம் கொண்டு விட்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு நான், என்னை போன்ற ஒருத்தி பல துணைவியர் உள்ள தங்களை போன்ற ஒருவர் மீது ரோசம் கோபம் கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும் என்று நான் சொன்னேன், பதில் சொன்னேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உன்னிடமும் சைத்தான் வந்து விட்டானா, இப்படிப்பட்ட கோபங்களை ஏற்படுத்தி உன் வாயில இப்படிப்பட்ட வார்த்தைகளாம் வர வைப்பதற்காக உன்னிடமும் சைத்தான் வந்து விட்டானா என்று கேட்டார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரே, என்னுடனும் சைத்தான் உள்ளானா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடனும் சைத்தான் உள்ளானா என்றும் கேட்டேன். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம், ஒவ்வொரு மனிதனுடனும் சைத்தான் இருக்கிறான் என்றார்கள். நான் தங்களுடனுமா அல்லாஹ்வின் தூதரே என்றும் கேட்டேன். உங்களோடு கூடவா சைத்தான் இருக்கிறான் என்றும் கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், ஆயினும் என் இறைவன் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விட்டான், அவன் எனக்கு பணிந்து விட்டான்
என்ன அவனால் கெடுக்க முடியாது என்று சொன்னார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீம் என்ற நூலில் 5422வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. இது போன்ற செய்திகளை இன்னும் சைத்தான் சம்பந்தமான செய்திகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு அதிகமாக சொன்னால் என்ன சலிப்படைஞ்சிடும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இவைகளை மீண்டும் தெளிவாக கேட்டு அதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன். அதையும் படித்து ஆதாரங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மேலதிக விளக்கங்களோடு மீண்டும் அடுத்த காணொலியில் தொடருவோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.